கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மாலை வேளையிலும் நாம் தேவ சமூகத்தில் கூடி வந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள அவர் நம்ம கொடுத்த அந்த நல்ல சந்தர்ப்பத்திற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, ஆமென். 2 சாமுவேலின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை வாசிக்கலாம். 2 சாமுவேல் 22:31. தேவனுடைய வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது, தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப வாசிக்கப்பட்ட இந்த வசனத்துல தேவனுடைய வார்த்தை எப்படிப்பட்டது? புடமிடப்பட்டது. எதுக்கு புடமிடுவாங்க? சேட்டு கடையில போய் நீங்க நகைகளை கொடுத்தீங்கன்னா உடனே நிறுத்து, உங்களுக்கு பணம் கொடுக்க மாட்டாங்க. நீங்க எவ்வளவு அவசரம் போனாலும் கொஞ்சம் நில்லுமா, இந்த நகை உண்மையான தங்கமா அப்படின்னு ரோசி பார்ப்பாங்க. அல்லேலூயா. அப்போ தேவனுடைய வார்த்தை புடமிடப்பட்ட வார்த்தை அப்படின்னு இருக்கு. 119வது சங்கீதம் 140வது வசனத்தை வாசித்தீங்கன்னா அங்க முதல் வசனத்துல கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது அப்படின்னு ஒரே வார்த்தையில இருக்குது. 119 140ல உம்முடைய வசனம் மிகவும் புடமிடப்பட்டது. அதை கொஞ்சம் அழுத்தி சொல்லணும். மிகவும் புடமிடப்பட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப மிகவும் புடமிடப்பட்டதுன்னா எத்தனை முறை புடமிட்டாங்க? 12வது சங்கீதம் 6வது வசனத்தை வாசி. 12வது சங்கீதம் 6வது வசனம். கர்த்தருடைய சொற்கள் மண் குகையில் 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளிக்கு ஒப்பான சுத்த சொற்களாயிருக்கிறது. நல்லா கவனிங்க. அப்ப கர்த்தருடைய வார்த்தையை நீங்க எப்பயெல்லாம் வாசிக்கீங்களோ அப்பயெல்லாம் இந்த வார்த்தையை நீங்க மனசுல வச்சுக்கொள்ளணும். அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை அப்படின்னு ஒரு வார்த்தையை வாசிக்கீங்கன்னா அந்த வார்த்தை 7 தரம் புடமிடப்பட்ட சுத்த வெள்ளிக்கு ஒப்பான வார்த்தை. அல்லேலூயா. அப்ப அந்த வார்த்தை அப்படியே நடக்கும். நான் உன்னை விட்டு விலகுவதில்லைன்னா ஆண்டவர் நம்மளை விட்டு ஒரு நாள் விலக மாட்டார். எப்போது நம்முடைய கையை பிடித்து கொண்டு அவர் இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசித்தா, புல் உலர்ந்து பூ உதிரும், நமது தேவனுடைய வசனமோ என்றென்றைக்கும் நிற்கும். ஆமென். அந்த வார்த்தை ஒரு நாளும் மாறாது. அந்த வார்த்தை உண்மையான வார்த்தை. அதை இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டை எப்படி சொல்றாரு அப்படின்னா, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 35வது வசனத்தை வாசித்தீங்கன்னா இயேசுவே இந்த வார்த்தையை குறித்து சாட்சி கொடுக்கிறாரு. என்ன சாட்சி? வானமும் பூமியும் ஒளிந்து போகும், என் வார்த்தை ஒரு நாள் என்ன செய்யாது? ஒளிந்து போகாது. ஆண்டவருடைய வார்த்தை எப்போதும் நிலைத்திருக்கும், அது ஒளிந்து போவதில்லை. அப்போ நிலைத்திருக்கிற வார்த்தை, ஒளிந்து போகாத வார்த்தை, புடமிடப்பட்ட வார்த்தை. இந்த வார்த்தைய வாசிக்கும் பொழுது, கேட்கும் பொழுது இந்த வார்த்தையை நம்ம நம்பணும். அல்லேலூயா. 119வது சங்கீதம் 49வது வசனத்துல சங்கீதக்காரன் சொல்றார், அந்த வசனத்தை வாசிங்க. நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியேனுக்காக நினைத்தருளும். ஆண்டவர் இந்த வசனத்தை நம்ப பண்ணினாராம். இன்னைக்கு ரொம்ப பேர் ஆண்டவருடைய வார்த்தையை என்ன செய்வதில்லை? நம்புறதில்லை. உதாரணத்துக்கு புதிய ஏற்பாட்டுல
பழைய ஏற்பாட்டுல 22வது சங்கீதம் 4வது வசனத்துல அந்த சங்கீதத்தை எழுதின தேவ மனிதன் சாட்சி சொல்றாரு, எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் என்ன செய்தீர்? விடுவித்தீர். யாரெல்லாம் முற்பிதாக்கள் தேவனை நம்பினார்களோ நம்பின அவர்களை கர்த்தர் விடுவித்தார். அல்லேலூயா. உபத்திரவத்திலிருந்து, கஷ்டத்திலிருந்து, வேதனையிலிருந்து, வியாதியிலிருந்து ஆண்டவரை நம்பும் பொழுது ஆண்டவர் அந்த நம்பிக்கைக்கு துரோகம் பண்ணாம நம்முடைய நம்பிக்கையின்படியே பிதாக்களை ஆண்டவர் விடுவித்தார். 5வது வசனத்தை வாசிங்க. உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். அப்ப ஆண்டவரை நம்பும் பொழுது வாழ்க்கையில வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. அப்போ ஆண்டவரை நம்புறோம் அல்லது அவருடைய வசனத்தை நம்புறோம் அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்ன? ஆதி யோவான் 1:1 வாசிக்கிறோம், ஆதியில வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அல்லேலூயா. அப்போ வார்த்தையை நம்புறீங்கன்னா ஆண்டவரை நம்பினு அர்த்தம், ஆண்டவரை நம்புறீங்கன்னா வசனத்தை நம்புறீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய பிள்ளைங்க வசனத்தை நம்பினா நாம ஒரு நாள் வெட்கப்பட்டு போக மாட்டோம். யோவான் 1:14 வாசிக்கிறோம், அந்த என்ன பாருங்க, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்கு உள்ளே வாசம் பண்ணினார். அல்லேலூயா. நாம இம்மட்டு நிர்மூலமாகாது இருப்பது கர்த்தருடைய கிருபை அப்படின்னு இருக்குல்ல, அந்த கிருபையினால நிறைந்து ஆண்டவர் நமக்குள்ள வாசம் பண்றார். ஆகவே நம்மளை எந்த விதமான சோதனைக்கு உட்படாதபடி அவர் நம்மை விடுவித்து பாதுகாக்கிறார். கர்த்தருடைய வார்த்தையை நம்ப வேண்டும், கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும். தேவன் அவருடைய வார்த்தையை குறித்து என்ன சொல்றாரு? 138வது சங்கீதம் 2வது வசனத்தை வாசித்தீங்கன்னா, உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் என்ன செய்திருக்கிறீர்? ஆண்டவர் எதை மகிமைப்படுத்துறாரோ அதை நாம மகிமைப்படுத்தணும். அல்லேலூயா. இங்க உட்கார்ந்து இருக்கவங்க யார் வீட்லயாவது இயேசுநாதர் போட்டோ வச்சிருந்தீங்கன்னா நாளைக்கே போய் அந்த போட்டோவை எடுத்து அந்த போட்டோவுக்கு சரியா வசனம் இருந்துச்சுன்னா அந்த வசனத்தை போட்டோக்குள்ள வச்சு ப்ரே பண்ணி வீட்டில் போடணும். நீங்க தேவனுடைய வார்த்தையை மகிமைப்படுத்தணும், தேவனுடைய வார்த்தையை வாசிக்கணும், தேவனுடைய வார்த்தையை தியானிக்கணும். நம்ம வீட்டுக்குள்ள எந்த திக்கம் திரும்பினாலும் தேவனுடைய வசனமா இருக்கணும். அல்லேலூயா. வசனம் மற்றவர்களோட பேசும். ஒரு இயேசுநாதர் போட்டோ நீங்க வச்சிருக்கீங்க வச்சிருங்க, ஒரு இந்து மக்கள் வந்த உடனே அப்படிம்பாங்க, எதை பார்த்து? போட்டோவை பார்த்து. அதே வசனத்தை நீங்க போட்டீங்கன்னா அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது யார் அந்த வசனத்தை வாசிக்கிறாங்களோ அவங்களோட அந்த வார்த்தை பேசும். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்க வீட்டுல தொங்கின வசனமா இருந்தாலும் நீங்க ஒரு நாள் காலையில எழுந்துச்சு அந்த பார்க்கும்போது அன்னைக்கு வேண்டிய அந்த அந்த நிலைமைக்கு அந்த வசனம் உங்களுக்கு பேசுகிறதா, உங்களோடு கூட இடைப்படுகிறதா இருக்கும். அல்லேலூயா. ஏன்னா அவர் சமயத்திற்கேற்றவாறு பேசுகிறவர், வசனத்தை சொல்லுகிறவர். ஆகவே ஆண்டவர் தேவனுடைய வசனத்தை மேன்மைப்படுத்தியிருக்கிறார். நாம நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய வார்த்தையை என்ன செய்யணும்? மேன்மைப்படுத்தணும், முக்கியப்படுத்தணும். இப்போ தேவனுடைய வார்த்தையினால நமக்கு என்னென்ன ஆசீர்வாதம் கிடைக்குது அப்படிங்கிறத ஒரு சில குறிப்புகளை நான் சொல்றேன், வேகமா வாசி. முதலாவது அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசி. அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். இந்த வசனம் நமக்கு சொல்ற ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, ஒரு தேவனுடைய பிள்ளை, ஒரு தேவனுடைய குடும்பம், ஒரு தேவனுடைய சபை அடிக்கடி தினந்தோறும் வேத வசனங்களை வாசித்து அதை தியானிக்கிற பழக்கம் இருக்கும்னா அந்த வசனத்தினால மனிதர்களுடைய இருதயம் அல்லது மனிதருடைய குணாதிசயங்களை ஆண்டவர் மாற்றுகிறார். அல்லேலூயா.
மூர்க்க குணம் உள்ளவங்க, கோப குணம் உள்ளவங்க, எரிச்சல் படுறவங்க, பொறாமை கொள்றவங்க, இப்படிப்பட்டவங்களுடைய இருதயத்துல ஆண்டவர் மாறுதலை உண்டு பண்ணுகிறார். அல்லேலூயா. அழுகிறவர்களுடனே கூட சேர்ந்து அழுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. அழுதுடலாம், சாவு வீட்டுக்கு போனோம், அழுகிற மாதிரி நடிச்சிடலாம். நமக்கு தெரிஞ்சவங்க 3 மாடி வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணி சாட்சி சொல்றாங்க. ஏழ்மையில இருந்தோம், வாடகை வீட்டுல இருந்தோம், வாடகை கொடுக்க முடியாம எத்தனையோ வீட்டை காலி பண்ணோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கரண்ட் பில்லு கட்ட வழி இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலலாம் ஆண்டவரை உறுதியா பிடிச்சதுனால ஆண்டவர் எங்களுக்கு இந்த வீட்டை கட்டி கொடுத்தாரு. இதை நாங்க கட்ட முடியாது, ஆண்டவர் தான் கட்டணும். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டிலின் பிரயாசம் விருதா. அல்லேலூயா. அப்படின்னா அவங்க சாட்சி சொல்லும் போது நாம சேர்ந்து என்ன செய்யணும்? அல்லேலூயான்னு சந்தோஷமா சொல்லணும். நம்ம சொந்தக்காரங்க ஒருத்தங்க ஒரு வீடு கட்டினா எப்படி நாம இழுத்து போட்டு செய்வோமோ, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அதை போல பரவாயில்ல, ஏழ்மையா இருந்த குடும்பத்தை கர்த்தர் ஏற்ற வேலையில உயர்த்தி இப்படிப்பட்ட ஒரு நல்ல காரியம் செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லி அவங்களோடு கூட நாம சந்தோஷப்படணும். அப்படி சந்தோஷப்படணும்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நம்முடைய மனம் மாற்றப்பட்டிருக்கும். தெசலோனிக்கர் உள்ளவர்களை பார்க்கிலும் பெரையா பட்டணத்தார் நற்குணசாலிகளாயிருந்தார். சுவிசேஷத்தை 2 விதத்துல சொல்லலாம். ஒண்ணு வாயில சொல்லலாம், 2 கைப்பிரதி கொடுக்கலாம், தெருவுல இருந்து கத்தலாம். இது ஒரு விதத்துல சுவிசேஷம். அடுத்த சுவிசேஷம் என்ன அப்படின்னா, ஸ்திரீயானவள் தன்னுடைய நல் நடக்கையினால் தன்னுடைய புருஷனை ஆதாயப்படுத்தி கொள்ளுகிறார்கள். அல்லேலூயா. ஒரு புருஷன் அடிக்கடி பொண்டாட்டி அடிப்பானோ, எப்பெல்லாம் அடிப்பானோ அப்பெல்லாம் அந்த அம்மா அழுகுமா. ஒரு நாள் ரொம்ப போதையில கட்டை எடுத்து மண்டையில் அடிச்சிருக்கான். தம்முன்னு சத்தம் கேட்டிருக்கு. அப்படியே கவுந்து சத்தம் வெள்ளமாகாம கம்பு. அந்த குடிப்பழக்கத்தை அவன் ஏய், இத்தனை நாளும் அடிச்சா அழுவ, இன்னைக்கு பிளமா அடிச்சா ஏண்டி அழுகல அப்படின்னு திட்டாராம். அழுகிறதுக்கு பிளன் இல்லையா, அழுது என் பிளனே போச்சு. என் கையா வலிக்குது, உனக்கு எப்படி வலிக்கணும்? எனக்கு வலிக்கத்தான் செய்யுது, அழுகிறதுக்கு என்ன இல்ல. அந்த வார்த்தையை கேட்டு அன்னைக்கோட அந்த குடிக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். நம்முடைய வாழ்க்கையில வாழ்ந்து காட்டுவதை பார்க்கிற மக்கள் போதனையின்றி ஆண்டவரை ஏற்றுக்கொள்வாங்க. அல்லேலூயா. ஸ்திரீயானவள் புருஷனை போதனையின்றி ரட்சிப்புக்குள்ள நடத்த முடியுமா? அது எப்படி? தன்னுடைய வாழ்க்கையில நடந்து காட்டுவது. அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. துன்மார்க்கருடைய வழியில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன். ஆமென். அப்ப ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்க தியானிக்க, வாசிக்க வாசிக்க, அது நம்முடைய குணாதிசயங்களை நற்குணசாலிகளாய் மாற்றி. பெரேயா பட்டணத்தார் காரியம் இப்படி இருக்கிறதா என்று தேவனுடைய வார்த்தையை தினந்தோறும் வாசித்தது. நமக்கு கொஞ்சம் சோம்பேறியா இருந்துச்சுன்னா நாளைக்கு வாசிக்கலாம் 2 அதிகாரம் சேர்த்து அப்படின்னு நினைக்கிறோம். அன்றாட ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்கணும். தினந்தோறும் வாசித்தார்கள் என்று எழுதப்பட்டது. ஏசாயா 43 அதிகாரம் 16வது வசனத்துல வேதத்தை எப்படி வாசிக்கணும்னு ஆவியானவர் எழுதி வச்சிருக்காரு அப்படின்னா, இல்லம்மா 34:16. கர்த்தருடைய புத்தகத்துல எப்படி வாசிக்கணுமா? தேடி வாசியுங்கள், இவைகளில் ஒன்றும் குறையாது,
இவைகளில் ஒன்றும் ஜோடி இல்லாமல் இருக்காது. அவருடைய வாய் இதை சொல்லிட்டு. ஆமென். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைங்க தேவனுடைய வார்த்தைய தேடி தேடி வாசிக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அப்படி தேடி வாசிக்கும் போது அந்த வசனத்தினால நமக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று லூக்கா 5:39 வசனத்துல இயேசு சொல்றார். வாசிங்க இயேசு சொன்ன வார்த்தைய. லூக்கா 5:39. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், நமக்கு அவைகளால் நமக்கு நித்திய ஜீவன் உண்டாயிருக்கிறது, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே அப்படின்னு அந்த வசனம் இருக்கும். யோவான் என்னது? அதுதான் இப்ப சொன்னேன். 49 நான் சொன்னேன். லூக்கா சொன்ன என்னவா இருக்காங்க? யோவான். பாருங்க, வேத வசனத்தை தேடி தேடி வாசித்தா ஆண்டவரை குறித்த அறிவை நம்ம அடைந்து கொள்ள முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அப்ப ஆண்டவரை குறித்து அதிகமா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்முடைய விசுவாசம் ஆண்டவர் மேல அதிகமா இருக்கும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே வேத வசனத்தை வாசிக்கிறவங்களுடைய வாழ்க்கையில குணாதிசயங்களை ஆண்டவர் மாற்றி போடுகிறார். அல்லேலூயா. எப்படிப்பட்ட குணாதிசயம்? நற்குணசாலிகளாய் மாறுகிறார்கள். 2வது 107வது சங்கீதம் 20வது வசனத்தை வாசிங்க. 107:20. அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். எல்லாம் கவனிங்க. வேத வசனத்தை வாசித்தா நற்குணசாலிகளா மாறலாம். 2வது வேத வசனம் வியாதியா இருக்கும் பொழுது, சுகவீனமா இருக்கும் பொழுது அந்த வசனத்தை அனுப்பி ஆண்டவர் நம்மளை சுகப்படுத்துறாரு. அல்லேலூயா. யாராவது ஒருத்தர் வந்து ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி வசனத்தை சொன்னாங்கன்னா அந்த வசனம் மாத்திரையை போல நம்ம காது வலி உள்ள போச்சுன்னா அந்த வசனம் கிரியை செய்யும், அந்த வசனம் சுகம் கொடுக்கும். அப்ப தேவனுடைய வார்த்தையில என்ன இருக்கு? தெய்வீக சுகம். மருந்து, மாத்திரை, ஊசி, வைத்தியம் இவைகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு சுகம். அதுக்கு பேர் தான் தெய்வீக சுகம். அல்லேலூயா. அந்த தெய்வீக சுகத்தை பெற்றுக்கொள்ளணும்னா வசனத்தை வாசித்துக்கிட்டே இருக்கணும். சாலமோன் சொல்றாரு, இவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு உடலுக்கு எல்லாம் ஆரோக்கியமா. எம்பிபிஎஸ் டாக்டர்கிட்ட போயிட்டு இருதயத்துல கொஞ்சம் வலி மாதிரி தெரியுது அப்படின்னா பட்டுன்னு சொல்றாரு, அடுத்த தெருவுல இருதயத்துக்கு படிச்சவர் ஒருத்தர் இருக்காரு, அவற்றை போய் பாருங்க. நம்ம ஆண்டவர் படைச்ச இந்த சரீரத்தை கூறு போட்டு படிக்கிறாங்க, வித்துட்டாங்க. பல்லு வலிக்குதுன்னு சொல்லி போனா பல் டாக்டர்கிட்ட போமா. காது வலிக்குதுன்னா ENT அவர்கிட்ட போமா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா நம்ம ஆண்டவர் கொடுத்த வசனம் மட்டும் தலையில இருந்து கால் முடிய என்ன வியாதி இருந்தாலும் அந்த வியாதிகளை குணமாக்கக்கூடிய சுகமாக்கக்கூடிய வல்லமை இந்த வார்த்தையில இருக்குது. அல்லேலூயா, ஆமென். ஜுரம் வந்துச்சுன்னா வாய் கசப்பா இருக்கும். வாய் எப்படியா இருக்கும்? கசப்பா இருக்கும். தீயில எவ்வளவு போட்டு கொடுத்தாலும் என்ன சப்புன்னு இருக்குது அப்படி கேட்பாங்க. அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஜுரம் இருக்கும்போது நல்லா 10 அதிகாரம் 15 அதிகாரத்தை வாசிக்கணும். இந்த வசனத்தை குறித்து இன்னொரு இடத்துல என்ன சொல்லப்படுதுன்னா, தேனிலும் தெளிதேனிலும் மதுரமானது. அப்ப வசனத்தை வாசிக்க வாசிக்க இந்த வசனம் நமக்கு மதுரமா மாறி போகும். அல்லேலூயா. தேனை காட்டில இனிமையாய் மாறி போகும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கசப்பான மாத்திரையை சாப்பிடும் போது தேனை வாயில தடவி கொடுங்கிறாங்க டாக்டர். அப்ப தேனை இனிக்கிறது. ஆண்டவருடைய பிள்ளைங்க தேவனுடைய வார்த்தைய, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மருந்தா நினைக்கணும், மாத்திரையா நினைக்கணும். கவனிங்க.
டாக்டர் சொல்றாரு 2 மாத்திரை எழுதிருக்கோமா, ஒண்ணு சாப்பிடறதுக்கு முன்னாடி போடு, இன்னொன்னு சாப்பிட்ட பிறகு. நான் அப்படி நம்புவேன். ஆண்டவரே இன்னைக்கு வெறும் வயித்துல வசனம் வாசிக்கிறேன், சாயந்தரம் சாப்பிட்ட பிற்பாடு வசனத்தை என்ன செய்யறேன், வாசிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம எப்படி நினைச்சு வாசிக்கிறோமோ சங்கீதம் 20:4 அவர் அப்படியே செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த விதத்திலும் ஆண்டவருடைய வசனத்தை மறக்க கூடாது. வியாதிப்பட்ட நேரத்துல அதிகமா வசனத்தை வாசிக்கணும். 41வது சங்கீதம் 3வது வசனத்துல எப்படி இந்த வசனத்தை அனுப்பி ஆண்டவர் சுகம் கொடுக்கிறாரு அப்படின்னா, படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார், அவனுடைய வியாதியில அவன் படுக்கை முழுவதையும். அப்ப பாருங்க, கர்த்தருடைய வார்த்தையை வாசித்தா வியாதி படுக்கையவே மாற்றி போடக்கூடிய ஒரு அதிசயத்தை ஆண்டவர் இந்த இடத்துல செய்யறார். அல்லேலூயா. அப்ப சுருக்கமா சொன்னா, ஆண்டவருடைய பிள்ளைங்க மருந்து மாத்திரை சாப்பிடுறதுக்கு முன்னாடி வேத வசனத்தை மணிக்கணக்கா வாசிப்போம்னா அந்த வசனத்துல இருக்கிற தெய்வீக சுகம் நாம அனுபவிக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. சில வியாதி வந்தா இதெல்லாம் கஷ்டங்க அப்படின்னு டாக்டரும் சொல்லுவாரு, அதை கேட்கறவங்க அப்படியே நம்புவாங்க. ஆனா நம்ம எப்பேற்பட்ட வியாதி வந்தாலும் இது ஆண்டவருக்கு லேசான காரியம். இது ஆண்டவருக்கு செத்து போய் 4 நாள் ஆகிய நாற்றம் எடுத்த சரீரத்தை உயிரோடு போல எழுந்திருப்பா அப்படின்னு எந்திரிச்சிட்டானு. அப்ப நம்ம சரீரத்தில் இருக்கிற சின்ன சின்ன வியாதியை அவரால் சுகமாக்க முடியாதா? முடியும். நமக்கு என்ன வேணும் அப்படின்னா, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போ. ஆண்டவருடைய வார்த்தையினால ஆண்டவர் சுகமாக்குவார் அப்படிங்கிற அந்த விசுவாசம் நமக்கு இருக்கும். புதிய ஏற்பாட்டுல ஒரு மனுஷனை குறித்து வாசிக்கிறோம். லூக்கா 7ஆம் அதிகாரத்தை எடுங்க. லூக்கா 7ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. மரண அவஸ்தையா இருந்தான். மெட்ராஸ் பாசல சொல்லுங்க, அத ரொம்ப சீரியஸான கண்டிஷன். இப்படி பார்த்தா பல்ச இல்ல, இப்படி பார்த்தா கருவழி எல்லாம் மேல போயிடுச்சு. கர்த்தருக்கு தோத்திரம். இப்படி பிடிச்சு பார்த்தா ஜில்லுன்னு இருக்குது. அப்ப ஏற குறைய போயிட்டு மாதிரி சூழ்நிலை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில அந்த அந்த பேஷண்ட வீட்டுல வச்சுட்டு பூட்டிட்டு ஒரு 100க்கு அதிபதி படிச்சவனா தான் இருக்கணும், 100 பேருக்கு அதிபதியா இருக்கிறான். அவன் எங்க தேடி போறான், யார்கிட்ட ஆள் அனுப்புறான்? மூப்பரை சொல்லி அந்த இயேசுவிட சொல்லுங்கப்பா, எனக்கு பிரியமான வேலைக்காரன் மரண அவஸ்தைப்படுறான். உடனே ஆண்டவர் சொல்றாரு, நான் வந்து சுகமாக்குறேன் அப்படின்னு மூப்பரோட வர்றாரு. இவன் ஓடி போய், ஐயோ ஆண்டவரே, எங்க வீட்டுக்கு வர்றதுக்கு நான் பாத்திரவான அல்ல, நீங்க இவ்வளவு பெரிய ஆளாச்சு, ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, என் வேலைக்காரன். உடனே சீசர்ல பார்த்து ஏச்சு சொல்றாரு, இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் என்று சொல்லுவர்களுக்குள்ள இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் என்ன செய்யலையே, காணலையே. இவன் ஆண்டவர் அறியாத ஒரு மனுஷன், என்னை குறிச்சு கேள்விப்பட்டு ஒரு வார்த்தை, என் வார்த்தையின் மேல இவன் எவ்வளவு நம்பிக்கையா இருக்கிறான். அல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய பிள்ளைங்க வசனத்தின் மேல விடாத நம்பிக்கையா வைக்கணும். அல்லேலூயா. ஏன்னா அது புடமிடப்பட்டது, அது சுத்த வெள்ளிக்கு ஒப்பா இருக்கிறது. அது 7 தரம் புடமிடப்பட்டது, அது என்றென்றைக்கு நிலைத்திருக்கும். இதெல்லாம் தேவனுடைய வார்த்தையை குறிச்ச உண்மை. அப்ப இப்படிப்பட்ட வார்த்தையின் மேல 100க்கு அதிபதி நம்பிக்கை வச்சான். ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா, ஆண்டவர் பிறகு வீட்டுக்கு போலாம். உன் வேலைக்காரன் இணைஞ்சிருக்கான், பிழைச்சிருக்கான். வேலைக்காரன் பிழைச்சிருக்கான். வசனத்தினால என்ன இருக்குதுமா? பிழைப்பு இருக்குது, சுகம் இருக்குது, ஆரோக்கியம் வரும். அதை நம்ம அனுபவிக்கணும். ஆண்டவர் எல்லாம் வேதத்துல வச்சிருக்காரு. நன்மையும் தீமையும் இருக்குது, ஜீவனும் மரணமும் இருக்குது. நம்ம எதை தெரிஞ்சு கொள்றோம்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வியாதியினுடைய கொடுமையை பார்த்து, வியாதியினுடைய அகோரத்தை பார்த்து இவரெல்லாம் நீ பிழைக்க மாட்டாங்க அப்படின்னு 50 பேரும் சொல்லுவாங்க. ஒரு விசுவாசி அப்படி என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. ஆண்டவர் நினைச்சா இவரை பிழைக்க வச்சுருவார். நம்ம ஜெபம் பண்ணுவோம். விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை என்ன செய்யும்? ரட்சிக்கும். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலன் உள்ளது. மருந்து மாத்திரையை காட்டிலும் நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் பலன் உள்ளது.
பழைய ஏற்பாட்டுல ஒரு மனுஷனை குறிச்சு வாசிக்கும். என்ன பாருங்க, 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்துல யார் வர்றது? நாகமான் வர்றாரு. அவர் படை தளபதி. அவருக்கு குஷ்டரோகம், யாருக்கும் தெரியாது. வீட்டுல வேலை பார்க்கிற பொண்ணு, ஒரு ரட்சிக்கப்பட்ட பொண்ணு, அது போனோமா 10 பாத்திரத்தை துளைக்கணுமா வந்துருவோம் அப்படிங்கிற கதை அந்த பொண்ணு கிடையாது. ஏமா உன் சேலையெல்லாம் நல்லா இருக்குது, ஐயா துணி மாத்திரம் என்ன கரகரையா இருக்குது, யார்ட்டையும் சொல்லாதமா, அம்மாவுக்கு ஐயாவுக்கு குஷ்டரோகம், எல்லாம் ட்ரெஸ் பண்ணி மூடிட்டு சென்ட் அடிச்சுட்டான்னா கமகமன்னு மணக்கும், அம்முட்டும் சீல் பிடிச்சது. ஏமா இதை குறிச்சு நீங்க கவலைப்படாதீங்கம்மா, எங்க ஊர்ல எலிசான்னு ஒரு தீர்க்கதரிசி இருக்காரு, ஐயா அந்த தீர்க்கதரிசியை பார்த்தாருன்னா இந்த குஷ்டரோகத்துல இருந்து என்னஞ்சிருவாங்க, சுகமாக்கிடுவாங்க அப்படின்னு சொன்ன உடனே வீட்டுக்காரர் வந்தவனு சொல்லுது, நம்ம வீட்டுக்கு வேலைக்கார பொண்ணு தைரியமா சொல்றா, அங்க ஒரு தீர்க்கதரிசி இருக்காராம், அவற்றை போனா இந்த குஷ்டரோகத்தை நீக்கிறாராம். அப்படியா, அப்ப நான் போறேன் அப்படின்னு அந்த ராஜாட்ட லெட்டர் வாங்கி அந்த ராஜாட்ட போய் கொடுத்தான். அவன் சட்டையை கழிச்சு, ஐயோ நான் என்ன தேவைனா வியாதி இருந்து விடலையாக்க, இந்த சத்தம் எங்க கேட்குது அப்படின்னா எலிசா தீர்க்கதரிசி கேட்குது, ஐயா நீ ஏன் சட்டையை கழிச்சுக்கிற, அவனை என்னிடத்துல அனுப்பு. இப்போ படபடம் அப்படியே திரும்புது. ஊழியக்காரர் இருக்க தெருவுல கண்ணு கெட்டின தூரம் ராணுவ அதிகாரி நிக்கிறாங்க, காருங்கெல்லாம் நிக்குது. உள்ள இருக்கிறவனுக்கு தெரியுது கேமரா இல்லாம வெளிய மந்திரி வந்து நிக்கிறான், வெளிய நாகமான் நிக்கிறான். வேலைக்காரனை பார்த்து சொல்றான், எப்பா அவன் அவன் வியாதி சுகமாக காமெடி வந்திருக்கிறான், அதனால நீ போய் சொல்லு, எங்க ஊர்ல நைல் நதி, எங்க ஊர்ல யோர்தான் நதி இருக்குது, அந்த யோர்தான் நதியில 7 முறை மூழ்கி எந்திரிச்சு போக சொல்லு, சுகமாயிரும். இவன் கேட்ட உடனே ரொம்ப கோபம், எங்க ஊர்ல எப்படிப்பட்ட நதியெல்லாம் இருக்குது, அதை விடையா அந்த யோர்தான் நதி பெருசு அப்படின்னு அவன் கோபப்பட்டு திரும்போது அவன் கீழே வேலை பார்க்க சொல்றான், ஐயா அவர் பெரிய காரியத்தை செய்ய சொன்னாரு, அங்கங்க எப்படிப்பட்ட காரியத்தை செய்ய சொல்லாங்க தெரியுமா, இந்தியாவிலாம் ஒரு வைத்தியக்காரங்கிட்ட போனா 2 மீட்டர் மஞ்சள் துணி, 2 மீட்டர் கருப்பு துணி, சிவப்பு துணி 2 மீட்டரு, கூவாத கோழி 2, சேவல் 1, கத்தருக்கு தோத்திரம், எலுமிச்சை பழம் 25, குங்குமம் போட்டு, அப்படி இப்படின்னு இவ்வளவு பெருசா சொல்லி இத்தனையும் வாங்கிட்டு குனிஞ்சதில் நிமிராம எதிர வர்றவங்கிட்ட பேசாம சீக்கிரம் வாங்குறான். எதிர வர்றவங்கிட்ட பேசினா அவன் கெடுத்து போடுவான். ஏண்டா கம்ப்யூட்டர் காலத்துல இருக்கிறவன் ஆஸ்பத்திரியில வைத்தியம் பண்ணாம இப்படி சோதியாரம் வாங்கிட்டு சொல்லுவான், அவன் வீட்டுக்கு வாங்கிட்டு வர சொல்றத வாங்கிட்டு வந்திருக்கான், நீ இப்படி செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிடுவான். ஆகினால குனிஞ்சதால என்ன செய்யக்கூடாது, நிமிரக்கூடாது. எதிர வண்டவங்கிட்ட என்ன செய்யக்கூடாது, இப்படியா சொன்னாரு, இப்படி சொல்லலையா, சாதாரணமா போய் 7 முறை முழுகிட்டு போனதானே சொன்னாரு, இதுல என்ன கஷ்டம் அப்படின்னு, சரி பரவாயில்லப்பா இவ்வளவு தூரம் வந்துட்டோம் போய் முழுகிட்டு போவோம் அப்படின்னு 6 தடவை முழுகி எந்திரிக்கிறாரு. அப்படியேதான் இருக்கு. அந்த அந்த இடத்துல எப்படி எழுதிருக்கு அப்படின்னா, அந்த பகுதியை வாசிங்க, 5:10 நினைக்கிறேன். தேவனுடைய மனுஷனுடைய வார்த்தையின்படியே யோர்தானில் 7 முறை முழுகின பொழுது அவனுடைய மாமிசம் சிறு பிள்ளையின் மாமிசத்தை போல மாறிட்டு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமுண்டாது. இதுக்கு முன்னாடி சீல் பிடிச்சிருந்த சரீரம், நாற்றம் எடுத்த சரீரம், கண்டாலே ஐயப்படுகிற சரீரம், தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படி 7 தரம் முழுகின பொழுது ஆண்டவர் அற்புதமான சுகத்தை கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாகமான் இருந்த காலத்துல எத்தனையோ பேர் குஷ்டரோகிகளாய் இருந்தாங்கன்னு பைபிள்ல இருக்குது. ஆனா அந்த குஷ்டரோகத்திலிருந்து முழுமையா விடுதலை பெற்றது அந்த நாகமான் ஒருத்தன் தான். ஏன் தெரியுமா, ஆண்டவருடைய மனுஷன் சொன்னபடியே அவன் செய்தான். பாஸ்டருக்கு என்ன, அவருக்கு சொல்லுவாரு, அவரு சொல்லபடியா நாம நடக்க முடியுமா அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்படியே இருக்கும். நாங்க சொன்னபடி கேட்டீங்கன்னா காரியம் தலைகீழ மாறும். இன்னைக்கு நம்ம சிச்சுவேஷன், நம்ம வீட்டுல ஒரு அற்புதம் நடக்குமா அப்படின்னு கேள்விக்குறியோட இருக்கிறோம். ஆனா கர்த்தருடைய வசனம் சொல்லுது, இன்றைக்கு உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவே என்ன செய்வார், அற்புதம் செய்வார். அந்த வார்த்தை
உண்மையுள்ளது. அந்த வார்த்தை புடமிடப்பட்டது. ஆகவே தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுதோ அந்த வார்த்தையை நம்ம அப்படியே நம்ப வேண்டும். எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசிக்கத்தக்கவன் யார்? விசுவாசித்தவளே பாக்கியவள். அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே எங்க அவிசுவாசம் நீங்க எங்களுக்கு உதவி செய்யும். நாங்க விசுவாசத்துல நாளுக்கு நாள் என்ன செய்ய வேண்டும்? வளர வேண்டும். முதல்ல என்ன சொன்ன? கர்த்தருடைய வார்த்தையில ஆண்டவருடைய வசனத்தில் உள்ள ஆசீர்வாதத்தை மாற்றும். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்தா நற்குணசாலிகளாய் மாறிவிடுவார். இரண்டாவது, வேத வசனத்தை நாம் ஆராய்ந்து பார்த்தா வசனத்தை அனுப்பி சுகப்படுத்துவார். தெய்வீக சுகம் ஆண்டவருடைய வார்த்தையில் இருக்குது. மூன்றாவது, 119வது சங்கீதம் 65வது வசனத்தை வாசிங்க. 119, 65. கர்த்தாவே உமது வசனத்தின்படி உமது அடியேனை நன்றாய் நடத்தினீரே. நம்ம குடும்பத்தை, நம்ம பிள்ளைகளை, நம்மளை வழி நடத்தக்கூடிய ஒரு தன்மை எதுல இருக்குது அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தையில இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். இயேசுவை பார்க்க போகணும், அவங்களுக்கு வழி தெரியல. அவன் சொல்றான், யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கில அவருடைய நட்சத்திரத்தை கண்டு வந்தோம். ஏதோ ஒரு விதத்துல ஆண்டவர் நம்மை வழிகாட்டுவார். அல்லேலூயா, அவர் நம்மை வழி நடத்துவார். பைபிள்ல பவுல் எழுதுறாரு, ரோமருக்கு, யார் தேவனுடைய ஆவியினால நடத்தப்படுறாங்களோ அவங்க தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறாங்க. ஆண்டவர் நம்மளை ரட்சித்து நடுத்தரில் விட்டுட்டு போறவர் அல்ல, அவர் முற்றமுடிய ரட்சித்து வழி நடத்துகிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா, அவர் வழி நடத்துகிறவர். நம்ம பேதைகளா போக முடியாது. ஆண்டவர் நமக்கென்று முன்னாடி தூதனை அனுப்பி தடைகளை மாற்றி நம்மளை சரியான வழியில வழி நடத்துகிறவர். அப்ப ஆண்டவருடைய வார்த்தையை நீங்க வாசித்தீங்கன்னா இது வழி, இதிலே நடவுங்கள் என்று சொல்லுகிற சத்தத்தை கேட்பீர்கள். ஆண்டவருடைய வாக்கு தத்தம் என்ன? 32வது சங்கீதம் 8வது வசனம் என்ன பாருங்க, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியில காட்டுவேன், உண்மையில என் கண்ணை வைத்து உனக்கு ஆளும். அப்ப சொன்னவர், வாயால சொன்னவர் அதை கரத்தினால நிறைவேற்றுவார். ஆகவே என்ன செய்யும் தெரியலையே, என்ன பண்றதுன்னு தெரியலையே, கண்ணை கட்டி காட்டுக்குள்ள விட்டது போல இருக்குதே அப்படிங்கிற சூழ்நிலையில எங்கேயும் போகக்கூடாது. உட்கார்ந்து நல்லா பைபிளை படிங்க. அவர் சமயத்திற்கேற்ற வார்த்தைய உங்க கண்ணுக்குள்ள காண்பிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசாயா 58ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்குது, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்துவார். அல்லேலூயா, ஆமென். ஒவ்வொரு நாளும் நம்ம மேல கண்ணை வச்சு அவர் நம்மளை வழி நடத்துவார். நித்தமும் நித்தமும் நடத்துவார். ஏசாயா 48:17 எப்படி எழுதியிருக்குது அப்படின்னா, இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியில உன்னை என்ன செய்வேன்? ஆமென். எந்த வழியில போனா நமக்கு ஆசீர்வாதமா இருக்குமோ அந்த வழியில கர்த்தர் நம்மை நடத்துவார். அல்லேலூயா. அவர் வழி நடத்துகிற தேவன், அவர் தடைகளை மாற்றி போடுற தேவன். வேத புஸ்தகத்துல எத்தனையோ பேரை வழி நடத்திருக்கார். அவர் வழி நடத்தினா நம்ம மார்க்கம் தப்பி போகவே முடியாது. அற்புதமா நம்ம சேர வேண்டிய இடத்துல கொண்டு போய் சேர்ப்போம். ஆபிரகாமுடைய வேலைக்காரன் பொண்ணு பார்க்க போறான், அவன் இப்படி ஒரு ஜெபம் பண்றான், ஆண்டவரே எந்த பொண்ணு எனக்கு தெரியாது, ஆனா நான் இப்படி ஜெபம் பண்றேன், தண்ணி கிணத்து பக்கத்துல உட்காந்துருக்கேன், தண்ணி கொண்டு வர்ற பொண்ணுகிட்ட கொஞ்சம் தண்ணி கொடுமா அப்படின்னு கேட்பேன், நீரும் குடியும் உங்க ஒட்டகத்துக்கும் குடிக்க தருவேன் அப்படின்னு யார் சொல்றாங்களோ அவங்க தான் எஜமானுக்கு நீர் குடிச்சிருக்கிற பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நிக்கிறான். ரெபெக்காள் பானை எடுத்துட்டு என்ன செய்றாங்க? வர்றாங்க. ரெபெக்காள் பானை எடுத்துட்டு வரும் பொழுது அவன் கொஞ்சம் தாங்க குடியம்மா அப்படின்னு கேட்டா அவன் என்ன சொல்றான்? இவன் என்ன வார்த்தையை சொன்னாலோ அதே மாதிரி சொல்றான், குடியும் உங்களுடைய ஒட்டகங்களுக்கு நான் என்ன செய்வேன் பார்ப்பேன். எத்தனை ஒட்டகம் கொண்டு போனானா? பைபிள் எழுதிருக்குது 10 ஒட்டகம். எத்தனை ஒட்டகமா? 10 ஒட்டகமா. ஒரு ஒட்டகம் 30 குடம் தண்ணி பிடிக்குமா. ஒரு ஒட்டகம் 30 குடம். வனாந்திரத்துல பிரயாணம் பண்றவங்க சில நேரம் தண்ணி காலியாகி போச்சுன்னா ஒரு ஒரு அந்த
ஒட்டகத்தை வெட்டி அதை வயிற்ற கிழிச்சு பார்த்தா ஒரு முறை குடிச்ச அந்த தண்ணி 1 மாசம் வரைக்கும் அப்படியே இருக்குமா, மாறுதல் இல்லாம அப்படியே இருக்குமா. அதை அவங்க எடுத்து குடிப்பாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இவன் 1 கிளாஸ் 2 கிளாஸ் குடிச்சிருக்கலாம். ஆனா 10 ஒட்டகமும், ஒரு ஒட்டகம் 10 குடம்னா 10. அப்ப பாருங்க அந்த அம்மா எவ்வளவு வேக வேகமா போய் எடுத்து போட்டு. நம்ம வீட்டுக்குள்ள உள்ள தண்ணி கேட்டா கை இல்ல, நாங்க வேலைக்காரியனா. கத்தருக்கு அவ எவ்வளவு உற்சாகமா வேலை செஞ்சிருக்கிறா. கத்தருக்கு தோத்துரும். ஆண்டவருடைய பிள்ளைங்களை ஆண்டவர் வழி நடத்துகிற விதம் வித்தியாசமா இருக்கும். ஆகையினால ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம செய்யறதுக்கு முன்னாடி, புறப்படுறதுக்கு முன்னாடி, ஆண்டவரே உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்குறோம், நீர் எங்களை வழி நடத்துங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து நாம நடப்போம்னா, ஆண்டவர் வசனத்துல சொன்னது போலயே அவர் நன்றாய் நடத்துகிற தேவன். மனிதர்கள் கூட வழி நடத்தல தவறு செஞ்சிருவாங்க. ஆனா ஆண்டவர் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டார், தவறு செய்ய மாட்டார். அப்போ 3வது வசனம் நம்மளை வழி நடத்தும். வசனம் நம்மளை என்ன செய்யும், வழி நடத்தும். லண்டன்ல நம்ம ஊழியத்தை நேசிக்கிற ஒரு அம்மா இருக்காங்க. அவங்க சபையில நான் போகும்போது அவங்க தான் டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க. அவங்க லண்டன்ல இருந்தா கூட அந்த வெள்ளைக்காரன் கருப்பன் இவங்களெல்லாம் ரொம்ப வெறுப்பாங்களாம். கடைசியில் என்ன ஆகி போச்சு அப்படின்னா, அவங்க பையன் காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு வெள்ளைக்கார பொண்ணை விரும்பிட்டான். இப்ப அவன் வீட்டுல வந்து சொல்றான், அம்மா நான் கட்டின அந்த பொண்ணை தான் கட்டி வந்து ஒத்த காலில் என்ன செய்யறான். இந்த அம்மாவுக்கு வேதனைனா வேதனை. சொல்லுங்க மம்மி, சொல்லுங்க மம்மி, தொந்தரவு பண்ணு இல்லா. அப்போ இந்த பைபிள் எடுத்து போயிட்டு தேம்பி தேம்பி அழுதாங்களாம். அழுதுட்டு பைபிளை விரிக்கிறாங்களாம். ஆண்டவர் பேசுறாரு, அறிவாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாது, நீ அவளை சேர்த்து. அந்த வார்த்தை படிச்சாங்களோ இல்லையோ, எப்பா இந்த பொண்ணிட சொல்றா கல்யாணத்துக்கு ஏற்படும். வேலூர் தான் வச்சு கல்யாணம் பண்ணி நான் போயிருந்தேன். தமிழ் பொண்ணு போல சேலையை கட்டி ஜாக்கெட்டை போட்டு கத்திரிக்கை சோப்பு நம்ம ஊர்ல எப்படி கல்யாணம் நடக்குமோ அப்படி நடத்தினாங்க. இன்னைக்கு அவங்கள அந்த தேசத்துல ஊழியத்துல வல்லமையா எடுத்து என்ன செய்யறாரு, பயன்படுத்தும். உன்னுடைய நினைவு என்னுடைய நினைவு அல்ல. வெள்ளக்காரங்களே இப்ப என்ன செய்ய, வெள்ளக்கார பொம்பளைங்களே என்ன செய்யுது அப்படின்னா, ஏசியன் பீப்புள கல்யாணம் முடிக்கணும். யாரு, ஏசியன். ஏன்னா ஏசியன் பீப்புளர் எத்தனை அடி அடித்தாலும் பிரிஞ்சு போக மாட்டாங்க. கல்லானாலும் புல்லானாலும் அப்படின்னு ஊட்டிக்கிட்டே இருப்பாங்க. வெளிநாட்டுல வெள்ளைக்காரன் ஹூன்னா போன வாரம் தான் கல்யாணம் முடிச்சோம், இந்த வாரம் என்னது டைவர்ஸ். சர்வசாதாரணம். பொறுத்து போறது ஒத்து போறதெல்லாம் அவங்க கனவுலயும் வராது. ஆனா ஏசியன் மக்கள் அங்க வாழ்றாங்களே, அவங்கள பாக்குறாங்க. நான் ஒரு சபையில என் சாட்சியை சொல்லிட்டு கீழே இறங்குறேன். வெள்ளைக்காரன் வந்து கை கொடுத்தான். இவன் நல்லா தான் கை கொடுக்கலாம்னு சொல்லி கேட்டா, அப்படின்னு சொல்றான், உனக்கு கிறுக்கா அப்படின்னா. என்ன என்ன அப்படின்னு, 1988 கல்யாணம் முடிச்சு நீ ஒருத்தியோடைய வாழ்ற. ஆமா அப்படின்னு. அவனா 10 வருஷம் ஆச்சு கல்யாணம் முடிச்சு 4 மனைவி மாத்திட்டேன் அப்படிங்களா. 4 பேரை நினைஞ்சிட்டானா மாத்தி, அது பெருமையா சொல்றான். வேற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நெகேமியா புஸ்தகத்தை வாசித்தீங்கன்னா, நெகேமியா மார்பிள் அடிச்சுட்டு அழுகுறான், கடிஞ்சு கொள்றான். அங்க இருக்கிற யூதர்கள் அந்த ஊர்ல போயிட்டு அந்த ஊர் பொண்ணை கட்டி பிள்ளையெல்லாம் பெற்றுட்டாங்களாம். ஆண்டவர் சொல்லுகிறார், தேவனுடைய பிள்ளைகளுடைய வித்து பரிசுத்தமானது, அந்த பரிசுத்தமான வித்து அசுத்தமாயிடக்கூடாது. என்ன செய்யணும், விட்டுட்டு வாங்கடா அப்படி சொன்ன உடனே எல்லாரும் அழுது, நாங்கள் அப்படி செய்வோம் அப்படின்னு அவங்களை விலைக்கு விட்டுட்டு தேசத்துக்கு வந்து
கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்மை ஆண்டவர் வழி நடத்துவாரானால் அந்த வழியில நமக்கு ஒரு எந்த ஒரு வேதைகளும் வராது. நான்காவது, ஆண்டவருடைய வசனத்துல என்ன ஆசீர்வாதம் இருக்குது அப்படின்னா என்ன பார்த்து சொல்லுங்க. மத்தேயு 4:4 மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அப்போ இப்ப சொல்லுங்க, இந்த வசனத்துல என்ன இருக்குது? நம்மள பிழை பூட்டக்கூடிய தன்மை இருக்குது. அல்லேலூயா, ஆமென். அத பைபிள்ல இன்னொரு இடத்துல எப்படி வாசிக்கிறோம்? இந்த வசனத்தை பிரசித்தம் பண்ற கூட்டர் மிகுதியாம். அத்தனை பேர் இந்த வசனத்தினால பிழைக்கிறாங்க. ஒரு குறிப்பு சொல்லுகிறது, உலகத்துல பிளைட்ல அதிகமா டிராவல் பண்றது முதல் ஆளு யாரு அப்படின்னா பிசினஸ்மேன். ரெண்டாவது ஆளு யாரு அப்படின்னா ஊழியக்காரங்க. அல்லேலூயா, ஆமென். அப்படியானால் ஆண்டவருடைய வசனத்தை நீங்களும் நானும் முழுக்க முழுக்க நம்பும் பொழுது அந்த வார்த்தை நம்மள பிழை போட்டு, விசுவாசிகள் ஒண்ணு தெரிஞ்சு கொள்ளணும், உங்க குடும்பத்தை பிழை போட்ட, உங்க வாழ்க்கைய வழி நடத்தி செல்ல ஆண்டவற்ற 1000 வழி இருக்குது. அதுல ஒரே ஒரு வழிதான் உங்க வேலை, உங்க சம்பாத்தியம். நீ உங்களுக்கு விளங்கணும்னு நான் சொல்றேன். 2-3 மாசமா 6 மாசமா கொரோனாவுல யாரும் வேலைக்கு போகல, யாருக்கும் சம்பளம் இல்லை. ஆனா பொழைச்சோமா? பொழைச்சோம். சாப்பிட்டோமா? சாப்பிட்டோம். அப்ப அதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, ஆண்டவர் எந்த விதத்திலும் அவருடைய வசனத்தை நம்புறவங்களை, அந்த வசனத்துக்கு தங்களை ஒப்பு கொடுக்கிறவங்களை வனாந்திரத்திலையும் வழி நடத்தினார். அல்லேலூயா. அந்த வனாந்திரத்துல வழி நடத்துறதுல என்ன ஒரு ஹைலைட் அப்படின்னா, ஒருத்தருடைய ட்ரெஸ் என்ன செய்யல, பழசாகல, கால் என்ன செய்யல, வீங்கல, செருப்பு பீயல. ஏன்? வனாந்திரத்துல செருப்பு தைக்கணும் யாரும் என்ன செய்யல இல்ல. அது ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவர் உங்களை என்னையும் வழி நடத்தினார்னா நம்ம அதிசயத்தை காண முடியும். அல்லேலூயா, ஆமென். கர்த்தருடைய வார்த்தை நம்மள பிழை போட்டும். சீசர்களுக்கு இது தெரியல. அவர் சொல்றாரு சீசர்ல பார்த்து, 2 பைசாவுக்கு 5 அடைக்கலான் குருவி. சொல்லுங்க. அப்போ ஒரு அடைக்கலான் குருவி என்ன விலை? என்ன? ரொம்ப சீப்புங்க. அந்த விலை மதிப்பற்ற அடைக்கலான் குருவி வானத்துல பறக்குது. பைபிள் சொல்லுது, அவைகள் தேவனுடைய சித்தம் இல்லாமல் ஒன்றும் கீழே விழாது. அப்ப அடைக்கலான் குருவியை கூட கற்ற அவ்வளவு அருமையா காப்பாற்றுனா, அவருடைய சாயல உண்டாக்கப்பட்ட உங்களை என்னையும், அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்ட உங்களை என்னையும் ஆண்டவர் கைவிடுவாரா? அவர் நம்மை கடைசி வரை காப்பாற்றுவார். ஆண்டவருடைய வார்த்தையினால் நமக்கு பிழைப்பு உண்டு. அல்லேலூயா. நான் ஒரு ஸ்தாபனத்துல இருந்தேன், சீலவன் ஸ்தாபனத்துல. அப்போ அந்த வெள்ளக்காரங்களுக்கும் இங்க இருக்கிற தலைவர்களுக்கும் மனஸ்தாமாயி போச்சு. இவங்க அப்படியே பாஸ்டர்மாருடைய அட்ரஸை யாருக்கும் கொடுக்கல. அவங்க எப்படியோ 6 மாசம் 7 மாசம் ஆயிப்போச்சு, எப்படியோ தேடி பிடிச்சி கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்போ அதுல முக்காவாசி சபை 450 சபை இருந்துச்சு. அந்த 450 சபையில விரல விட்டு என்ற அளவுக்கு தான் ஒரு சில சபைகள் சொந்த கட்டடம், மீதி எல்லாம் வாடகை தான். ஆகினால வாடகை கொடுக்க முடியாட்டா வீட்டுக்காரன் என்ன செய்யறான், காலி பண்ணுங்கன்னு சொல்றான். சில குடும்பஸ்தர் பிள்ளைகளுக்கு பால் கூட வாங்க முடியல அப்படின்னு எத்தனையோ பேர் ஊழியத்தை விட்டுட்டு போயிட்டாங்க. சிலர் நல்ல ஸ்தாபனத்துல சேர்ந்து ஊழியத்துக்கு போயிட்டாங்க. நான் போரூர்ல இருக்கிறேன், இவ்வளவு ஜனம் கிடையாது. ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சனிக்கிழமை உபவாசம் பண்ணி அப்படியே சாஞ்சி தூங்கிட்டேன். ஒருத்தர் வந்து கதவு தட்டாரு. டேவிட்ங்கிறது யாரு? நான் தாங்க. அவரு எல்ஐசி பில்டிங்ல ஒரு பெரிய ஆபீசர். தாம் ஜபத்தர் தெரியுமில்ல, அவன் கூட பிறந்த அண்ணன். அவர் வந்து சொல்றாரு,
54 வயசுல கூடி போனேன். ஆண்டவர் என்கிட்ட சொன்னாரு, என் புள்ள டேவிட் ஒருத்தர் இருக்காரு, அவரை போய் நீ பாரு அப்படின்னு சொன்னாரு. அவன்ல வந்திருக்கேன். ரேஷன் எல்லாம் வாங்கிட்டீங்களாங்க? டீக்கே வழியில ரேஷன் எங்க வாங்குறது அப்படின்னு சொன்னேன். என்னை கூட்டிட்டு 4 ரோட்டுக்கு போனார். 4 ரோட்டுக்கு போயிட்டு ஒரு மாசத்துக்கு எவ்வளவு தேவையோ அரிசி பருப்பு எல்லாம் வாங்கி வீட்டுல கொண்டு வச்சுட்டு சொல்றாரு, ஒரு 2 மாசம் நான் வந்து தனியா இருந்து ஜெபிக்கணும், அதனால உங்களோட தங்கச்சி தாராளமா தங்கிக்கணுங்க. அந்த மனுஷன் பொம்பளை தோத்து போகும் அப்படி சமையல் பண்றாரு. காலங்காலத்துல எந்திரிச்சு சமையல் பண்ணி எனக்கும் கொடுத்துட்டு அவரு டிஃபன்ல போட்டுக்கிட்டு போயிடுவாரு. மத்தியானத்துக்கு சமைச்சு வச்சுவாரு. நான் 2 மாசமா 3 தடவை சாப்பிடுறேன். கத்தருக்கு தோத்துறேன். அப்புறம் அந்த ஸ்தாபனத்துல இருந்து ஒரு லெட்டர் வருது. இந்த மாதிரி உங்க அட்ரஸ் எங்களுக்கு தெரியல, எங்களுக்கும் அந்த தலைவர்களுக்கும் மனஸ்தாபமாயி போச்சு, அதனால நீங்க எத்தனை மாசம் உங்களுக்கு உதவி வரலையோ அத்தனை மாசம் உதவியை எழுதி வீட்டு வாடகை எவ்வளவு கொடுக்கணுமோ அதையும் எழுதிட்டு சென்ட் தாமஸ் மவுண்ட்ல வெப்சுகோம் மெயின் ரோட்ல ஒரு ஹாஸ்டல் இருக்குது, அங்க வாங்கினேன். அங்க போனா வெள்ளக்காரன் மூட்டை மூட்டையா பணத்தை கட்டி வச்சிருக்கிறோம். கத்தருக்கு ஸ்தோத்திரம். சென்னையில ரொம்ப பேர் ஊழியத்தை விட்டு ஓடிட்டாங்க, சிலர் அடுத்த ஸ்தாபனத்துல போய் சேர்ந்துட்டாங்க. அப்ப நானும் ஒரு சிலர் தான் அங்க போனா சொல்லுவாங்க, எத்தனை மாசம் உங்களுக்கு உதவி பணம் வரல? 6 மாசம் வரல. அப்ப எங்களுக்கு எவ்வளவு தெரியுமா? 260 ரூபா. 260 ரூபாயில சாப்பிடணும், உழைக்கணும். அன்னைக்கு 260 ரூபாய் எவ்வளவு பெருசா இருந்துச்சு. கத்தருக்கு தோத்து போனா அவங்க 6 மாசம் உதவி பணம், 6 மாசம் வீட்டு வாடகை கொடுத்து அனுப்புனாங்க. மறுநாள் அந்த ஐயா சொல்றாரு, பாண்டரை என்ன கிளம்ப சொல்றாரு, நான் போட்டுமானே. நல்ல வேலையா போயிட்டோம். ஒரு வாசல் அடையும் போது ஒரு வாசலை திறக்கிறாரு, இன்னொரு வாசல் வரும்பொழுது இந்த வாசலை என்ன செய்யறாரு? அடைக்கிறாரு. அதுக்கப்புறம் ஒழுங்கா அவங்க ஸ்தாபனத்தை நடத்தினாங்க. கடைசியில அந்த ஸ்தாபனத்துல நான் கையெழுத்து போட்டு பணம் எடுக்கிற அளவுக்கு என்ன அங்க வச்சிருந்தாரு ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசி அந்த மிஷினரி படுத்த படுக்கை ஆகிட்டாரு. அங்க ஃபண்ட் ரைசிங்க்கு வழி இல்லை அப்படின்னு சொன்ன உடனே 9 ஏக்கர் படப்பைய வித்து போட்டு கத்தருக்கு ஸ்தோத்திரம். யாருக்கெல்லாம் சனக்கூட்டம் இல்லையோ அவங்களை எல்லாம் நிப்பாட்டிட்டாங்க. சனக்கூட்டம் இல்லாத பாஸ்டர்மார கொஞ்ச நாள் வச்சு ஓட்டினாங்க. இப்ப அந்த ஸ்தாபனமே இல்லாம போச்சு. ஆண்டவருடைய வசனத்தை நம்புனா ஒரு நாளும் கத்தர் நம்மளை என்ன செய்ய மாட்டாரு? கைவிடவே மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே கத்தருடைய பிள்ளைகள் தெளிவா தெரிஞ்சு கொள்ளணும், அவருடைய வசனத்துல நமக்கு பிழைப்பு உண்டு. 5வதாக அவருடைய வசனத்துல கிடைக்கிற ஆசீர்வாதம் என்ன? சங்கீதம் 105:19. சங்கீதம் 105:19 வாசிங்க. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. அல்லேலூயா, ஆமென். வசனத்துல என்ன ஆசீர்வாதம்னா, நம்மளை கர்த்தருடைய வசனம் என்ன செய்யும்? புடமிடும். புடமிடுற காலம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அல்லேலூயா. யார புடமிட்டதான்? 3 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா யோசேப்பு அப்படிங்கிற ஒரு மனுஷனை ஆண்டவர் புடமிட்டாராம். ஏன் தெரியுமா? 17 வயசுல சொப்பனத்தை கொடுத்தாரு. அவங்க குடும்பமே வயல்வெளியில இருக்கிறாங்க, அரிக்கட்டை அறுக்கிறாங்க. யோசேப்பு அரிக்கட்டு மாத்திரம் நிமிர்ந்து நிக்குது. எல்லாருடைய அரிக்கட்டு எப்படி இருக்குது? பணிஞ்சு இருக்குது. இந்த சொப்பனத்தினுடைய அர்த்தம் யோசேப்புக்கு தெரியல, சகோதரமாற்ற சொல்லிட்டாங்க. சகோதரமார் உடனே சொல்றாங்க, நாங்கள் வந்து உன்னை பணிந்து கொள்வோமா அப்படின்னு. அன்னையிலிருந்து அவனை பகைத்தார்கள், அவனை வெறுத்தார்கள். அப்பா கூப்பிடுறாரு, யோசேப்புங்க வாப்பா, சகோதரமார் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்காங்க, கொஞ்சம் பால் கட்டி கொடுக்குறேன், போய் கொடுத்துட்டு சுகநலத்தை விசாரிச்சு வர்றியா? போறேன்டாடி அப்படின்னு. அப்படியே அப்பா சொன்னதை கேட்டு போனான். அவன் வர்றதை பார்த்து சகோதரமார் கூட பிறந்தவங்க சொல்றாங்க, டேய் சொப்பனக்காரன் வர்றான், இன்னைக்கு அவனை கொன்று போட்டுருவோம். சொப்பனம் எப்படி? நல்லா கவனிங்க. உலகமே ஒன்னா கூடி நம்மளை எதிர்த்து வந்தாலும் ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்கிற வசனம், சொப்பனம், தரிசனம் அது நிச்சயமா நிறைவேறும். அல்லேலூயா. அது வரைக்கும் கர்த்தர் சில காரியங்கள்ல நம்மளை புடமிடுவார். அதுக்கு நம்மள ஒப்பு கொடுக்கணும், நம்ம கொஞ்சம் அமைதியா இருக்கணும். குழியில தூக்கி போட்டாங்க, கர்த்தர் போய் பக்கத்தில் நிற்கிறார். குழியில தூக்கி போட்டவங்களையும் வையல,
ஆண்டவரே, நான் அப்பாவுக்கு கீழ்ப்படிஞ்சானப்பா வந்தேன், என்னை தூக்கி குழியில போட்டாங்களே அப்படின்னு ஆண்டவர்கிட்டையும் கோவிச்சு கொள்ளல. அவனை தூக்கி விலைக்கரைமா வித்து போட்டாங்க. வாங்கினவன் இன்னொரு 100 ரூபாய்க்கு சேர்த்து இன்னொருத்தங்கிட்ட வித்துட்டு போயிட்டான். அங்க போய் உண்மையா இருந்தான். அங்க ஒரு பாதகத்தி இவன் மேல கண்ணை வச்சு இவனை சட்டையை பிடிக்க, சட்டை போனாலும் போதுன்னா அப்படியே ஓடி போயிட்டான். வீட்டுக்காரர் வரந்தட்டி அந்த சட்டையை வச்சிருக்கான். இந்த பத்திரா அன்னைக்கே சொன்ன அடுத்தவனை சேர்க்கக்கூடாது, இப்ப பாரு அவன் என்ன தொந்தரவு பண்ணான் அப்படின்னு சட்டையை காட்டின உடனே அந்த ராஜா கோவப்பட்டு சிறைச்சாலையில போனா பைபிள் சொல்லுது, யோசேப்பு சிறைச்சாலையில இருந்தான், கர்த்தர் அவனோடு இருந்தார். அல்லேலூயா. நம்ம எப்படிப்பட்ட கஷ்டத்துக்குள்ள இருக்கோம்ங்கிறது பெருசு இல்ல, அந்த கஷ்டத்தின் மத்தியிலும் கர்த்தர் நம்ம கூட இருக்காரு பாருங்க, அதுதான் நமக்கு பெருசு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா அவர் நம்ம விட்டு விலக மாட்டோம்னு சொல்லியிருக்காருல, நம்மளை கைவிட மாட்டோம்னு சொல்லியிருக்காருல. அதனால எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் பிரச்சனை வந்தாலும் அவர் நம்ம கூட இருக்கும்போது புதிய புதிய வாசலை அவர் நமக்கு திறந்து கொடுப்பார். அல்லேலூயா. சிறைச்சாலையில போய் பார்த்தா அந்த அதிகாரியுடைய கண்களை இவனுக்கு கிடைச்சது. எப்பா நீ உண்மையா இருக்கிற, நீயே பார்த்துக்கோ. அங்க 2 பேரும் காலையில வருத்தமா இருந்தாங்க. என்னப்பா ஆச்சு? 2 பேரும் ஒரு சொப்பனம் கண்டங்க. அந்த சொப்பனத்தை பார்த்ததுல இருந்து தூக்கம் வரல. சொப்பனத்தை சொல்ல அர்த்தம் சொல்றேன். சொன்னபடியே நடந்துச்சு. ராஜாட்ட போறான், எப்பா எந்த குத்தமும் செய்யாம வந்துட்டேன், ராஜாட்ட கொண்டு சொல்லு. கண்டிப்பா சொல்றேன் போனவன் மறந்துட்டான். இப்போ ராஜாவுக்கே ஒரு சொப்பனம் கொடுத்து ராஜா ஊர்ல உள்ள எல்லாத்தையும் கூப்பிடாரு. ஒருத்தனால அவருடைய சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்ல முடியல. கடைசியில யோசேப்பு செஞ்ச அந்த யோசேப்புக்கு சொன்ன அந்த மனுஷன், ஐயா நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், என்ன ஒருத்தன் சொன்ன சொப்பனம் கண்டது சொன்னான், அப்படியே நடந்துச்சு. அவன் சிறைச்சாலையில் இருக்கான், கூட்டு வா அவனை அப்படின்ன உடனே அது வரைக்கும் தாடியெல்லாம் வளர்ந்து வச்சு கொடுப்போம், சேவிங் பண்ணி அந்த ட்ரெஸ்ஸை கழட்டி போட்டு வேற ட்ரெஸ் பண்ணி கத்தருக்கு ஸ்தோத்திரம் பார்வோனுக்கு முன்னாடி போய் நிற்கிறான். பைபிள் சொல்லுது, யோசேப்பு பார்வோனுக்கு முன்னாடி நிற்கும் போது 31 வயசு. அல்லேலூயா. 30 வயசு. எத்தனை வயசு? 30 வயசு. அவன் சொப்பனத்தை அர்த்தம் சொல்றான். கடைசியா சொல்றான், பொருளாசைய வெறுக்கிறவன், சனங்களை நேசிக்கிறவன பார்த்து இந்த பதவியில வச்சீங்கன்னா நல்ல செழிப்பான காலத்துல பணத்தை சேர்த்து வைக்கணும், பொருளை சேர்த்து வைக்கணும், பஞ்சம் வரும்போது நீங்க ஜனங்களுக்கு காப்பாற்றணும். எங்க ஊர்ல அப்படிப்பட்ட ஆளுகள் இல்லப்பா, நீயே அந்த மனுஷனாயிருன்னு ஆண்டவர் அவனை உயர்த்தினார். அல்லேலூயா. ஊர்ல உள்ள அத்தனை பேருக்கும் படி அளக்குறான். இப்போ யாக்கோபுடைய குடும்பம் என்ன செய்யுது? தானியம் கொள்ள வர்றாங்க. இவங்களுக்கு தெரியல யோசேப்பு தான். ஏன்னா இப்ப யோசேப்பு ட்ரெஸ் எல்லாம் மாறி போச்சு, முடிவெட்டெல்லாம் என்னஞ்சிருச்சு, மாறி போச்சு. ஆளு பாதி ஆடை பாதி. இப்ப இவங்க வந்து நிற்கும் போது யாருன்னு தெரியல, யோசேப்புக்கு தெரிஞ்சுக்கிச்சு. இப்போ இந்த நேரத்துல சகோதரமாரை எப்படி நடத்தணும் அப்படிங்கிறதான் 105வது சங்கீதம் 19வது வசனத்துல இந்த நிலைமைக்கு வரந்தட்டியும் யோசேப்ப கர்த்தர் என்ன செஞ்சாருங்க? புடமிட்டார். அவன் பழைய மனுஷனா இருந்தா நிச்சயமா இவங்களை வெறுத்துருவான், உதறி தள்ளிடுவான், தேவ திட்டம் நிறைவேறாது என்று சொல்லி அவங்களுக்கு பாடம் புகுத்தும்படியா ஒரு சில காரியங்களை சொன்னான். கடைசியில சகோதரர் அன்பு அவனால பொறுக்க முடியல. அரண்மனையில உள்ள எல்லாங்களும் வெளியே போப்பா அப்படின்னு பிளம்ப சொன்னான். எல்லாரும் வெளியே போயிட்டாங்க. சகோதரமாரை பார்த்து சொல்றான், நீங்க குழியில தூக்கி போட்ட யோசேப்பு நான் தான், நீங்க வித்து போட்ட யோசேப்பு நாங்க தான், நான் தான், என் பக்கத்துல வாங்க அப்படின்னு கட்டி சேர்ந்து ஓன்னு என்ன செய்யறான்? அழுகிறான். அவன் அழுகிறான். ஆனா இவங்க எப்படி போய் நிக்கிறாங்க? பதறி போய் நிக்கிறாங்க. ஆடா பாவங்க, இப்பதான் இவங்களுக்கு அந்த சொப்பனை யாத்து வருது. டேய், யோசேப்பு 17 வயசுல சொப்பனத்தை கண்டு சொன்னானே, யோசேப்பு கொன்றுவோம், சொப்பனை எப்படி நிறைவேறும்னு சொன்னோமே, இந்த ஆண்டவர் எத்தனை வருஷம் கழிச்சாலும் சொப்பனத்தை என்ன செய்கிறவர்? நிறைவேற்றுகிறவர். பயந்து போயிருந்தாங்க. வீட்டுக்குள்ள போய் சாப்பாடு கொடுத்து, அப்பா எப்படி இருக்கார்? அப்பா உயிரோடு இருக்கிறார். அப்பா உயிரோடு இருக்கிறாரா? நான் அங்க இருக்கிற வண்டிகள்லாம் அனுப்புறேன், அப்பாவை கூட்டுவாங்க அப்படின்னு நல்ல இடத்துல கத்தருக்கு ஸ்தோத்திரம். போர் ஊர்ல வச்சா கரண்ட் ஆஃப் ஆயிடும், தண்ணி கிடைக்காதுன்னு எம்ஜிஆர் நகர், அண்ணா நகர்ல எப்படி இருக்குது ஜனங்க, அந்த மாதிரி இடத்துல அவங்கள வச்சு பராமரிச்சாங்க. கத்தருக்கு ஸ்தோத்திரம். கொஞ்ச நாள் கழிச்சு அப்பா செத்துட்டார். அப்பா செத்த உடனே சகோதரமாருக்கு இன்னும் கொஞ்சம் பயம். ஒரு ஆளை விட்டு அனுப்புறாங்க,
அப்பா சொன்னாரு உன்கிட்ட சொல்ல சொல்லி, அவர் மரணத்துக்கு அப்புறம் பழி வாங்கிடக்கூடாதான், நாங்க அப்ப செஞ்சமே துரோகம், அதை நினைச்சிடக்கூடாதான் அப்படின்னு அப்பா சொன்னாருன்னு உடனே அதை கேட்டுட்டு அழுகிறான். வாசிங்க அந்த வசனத்தை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 17, 18, 19 வாசிங்க. அழுதான். சொப்பனத்துல என்ன கண்டான கரெக்டா நிறைவேற்றாரு பாருங்க. அவன் காலில் போய் இவங்க என்ன செய்யறாங்க, விழுறாங்க. நான் தேவனா, நீங்கள் எனக்கு தீமை செய்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடி வெகு ஜனங்களை உயிரோட காக்கும்படி அதை நன்மையாக என்ன செய்தார். அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைங்களே, இன்னைக்கு தேதியில கஷ்டமா இருக்கலாம், இன்னைக்கு தேதியில கேள்விக்குறியா இருக்கலாம், ஆனா இது நிரந்தரம் அல்ல. நம்முடைய ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை உயர்த்துவார் என்பது மாறாத பொன்மிடப்பட்ட சத்திய வசனம் சொல்லுகிறது. ஏற்ற காலத்துல தேவன் உங்களை உயர்த்தும்படி அப்படியே பலத்த கைக்குள்ள என்ன செய்யுங்க, அடங்கி இருங்க. நம்ம வீடு கட்டுறதுக்கு முன்னாடி சிஸ்டர் எங்கேயுமே கிரகப்பிரவேசத்தை கொண்டே போறதில்லை. ஏன்னா கடவுள்ல ஒரு பொண்ணு இங்க வந்துச்சு, அது கல்யாணம் முடிச்சு புதுசா வீடு கட்டி கிரகப்பிரவேசங்களை கூப்பிடுது. அது சாட்சி சொல்லுது, கர்த்தர் எங்களை கேட்டபடி எல்லாம் செஞ்சாரு, நாங்க நினைச்சபடி எல்லாம் செஞ்சாரு. சிஸ்டர் பக்கத்து இப்படி ஒரு வீடு, அவங்க கேட்டபடி எல்லாம் செஞ்சாங்க, வீடு கட்டிட்டாங்க. நம்ம வீடை பிரதிஷ்டையா பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம எப்பயா வீடு கட்டுறது? கேட்டுவோம். நாமளும் வீடு என்ன செய்வோம், கட்டுவோம். நம்ம யாருக்கு ஊழியம் செய்யறோம்? தேவாதி தேவனுக்கு ஊழியம் செய்யும். செட்டியாரத்துக்குள்ள ஒரு ஏழை பொண்ணு அம்மா சாட்சி அன்னைக்கு ஜெபம் பண்ணுது, ஆண்டவரே ஐயாவுக்கு ரொம்ப லேட்டா வீடு கட்டினாலும் லேட்டஸ்டா கட்டி கொடுத்துக்கிற ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய வசனத்தை ஒரு நாள் நம்ம அற்பமா நினைக்க கூடாது. அந்த வசனம் நம்மளை சில நேரம் புடமிடும். அந்த புடமிடுற காலம் நமக்கு வேதனையா இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நினைச்ச பொருளை வாங்க முடியாது, நினைச்ச சாப்பாடு சாப்பிட முடியாது, நம்ம வாஞ்சைகள் நிறைவேறாம இருக்கலாம். ஆனால் காலத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். அந்த காலம் வரும் பொழுது ஆண்டவர் எல்லாவற்றையும் தலைகீழ மாற்றி விடுவார். கடைசியாய் ஒரு குறிப்பை சொல்லி நம்ம ஜெபம் பண்ணுவோம். 6வது, கர்த்தருடைய வார்த்தையில கிடைக்கிற ஆசீர்வாதம் என்ன? 68வது சங்கீதம் 11வது வசனம். 68வது சங்கீதம் 11வது வசனம். ஆண்டவர் வசனம் தந்தார், அதை பிரசித்தம் பண்ணுற கூட்டம் மிகுதி. இதுல என்ன ஆசீர்வாதம் இருக்குது? ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்கிற பெரிய ஆசீர்வாதம் கர்த்தருடைய வார்த்தை. அல்லேலூயா. அத ஓசியா சொல்றாரு 8:12 வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவைகளையோ அவர்கள் என்ன நினைக்கிறார்கள்? அந்நிய காரியமாய் நினைக்கிறார். அப்படியானால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைங்களே, 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல நம்மளை எதுக்காக ரட்சித்தாராம் பைபிள் சொல்லுது? நீங்களோ உங்களை அந்தகாரத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி. எதுக்கு கர்த்தர் நமக்கு வசனம் கொடுத்தார்? நாம மாத்திரம் படிச்சுக்கிட்டு இருக்கல, நாம படிச்ச வசனத்தை மற்றவங்களுக்கு சொல்லும்படியா. உங்களுக்கு பிரசங்கம் பண்ண தெரியாம இருக்கலாம், நீங்க ஒழுங்க வசனத்தை நேர்த்தியா சொல்லக்கூடாது இருக்கலாம். கர்த்தர் உங்களை எப்படி ரட்சித்தார் அப்படிங்கிறது, உங்களுக்கு கர்த்தர் செய்த நன்மைகளை, அந்த புண்ணியங்களை ஆண்டவருக்கு, ஆண்டவருடைய ஜனங்களுக்கு அறிவித்தா போதும். அதுக்குத்தான் கர்த்தர் நம்மளை ரட்சித்திருக்காரு. ஆகவே நாம எந்த கூட்டத்துல இருக்கிறோம் அப்படிங்கறதான் முக்கியம். ஆண்டவருடைய புண்ணியங்களை அறிவிக்கிற கூட்டத்துல இருந்தோம்னா நாம கவலைப்பட வேண்டியதில்லை. யோவான் 12:26 ஆண்டவர் சொல்றாரு, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் கனம் பண்ணுவார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைங்களை, நம்ம ஒரு பாஸ்டரா இருக்க தேவையில்லை, தீர்க்கதரிசியா இருக்க தேவையில்லை, அப்போஸ்தலரா இருக்க தேவையில்லை. இதுக்கெல்லாம் ஒரு அழைப்பு தேவை.
5 விதமான ஊழியத்துக்கு அழைப்பு தேவை. அழைப்பு இல்லாத ஒரு ஊழியத்தை குறித்து பவுல் சொல்றாரு. 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல, 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல, இப்படி உதவி ஊழியத்தை நன்றாய் செய்கிறவர்கள் தங்களுக்கு நல்ல நிலைமையை அடையும்படியாகும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்துல மிகுந்த தைரியத்தை அடை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைங்களே, விசுவாசத்துல நீங்க வளர்ந்துட்டீங்கன்னா, விசுவாசத்துல நீங்க தைரியப்பட்டீங்கன்னா, யோவான் எழுதுறாரு, நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஆகவே இந்த உதவி ஊழியத்துல நீங்க பெருக்கிறவங்களா இருந்தாலும் பரவாயில்ல, பாய் போடுறதாங்களும் பரவாயில்ல, சேறு போடுறவங்களும் தெரியல, ஏதோ ஒரு விதத்துல இந்த ஊழியத்துல உதவியா இருப்பீங்கன்னா பைபிள் சொல்லுது நல்ல நிலைமையை அடைவீர்கள். அல்லேலூயா. விசுவாசத்துல தைரியப்பட்டு விடுவீர்கள். அல்லேலூயா. இப்படிப்பட்ட நல்ல ஆசீர்வாதங்களை ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கும் போது வேதத்தை அசால்ட்டா நினைக்காதீங்க. அது ஏதோ ஒரு புஸ்தகம் நினைக்காதீங்க. அதுல எழுதியிருக்கவைகள் எல்லாம் அப்படியே என்ன செய்யும், நம்ம வாழ்க்கையில நிறைவேறும். அப்படி நிறைவேறும்படியா நம்ம ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். இதுவரைக்கு 3 மாத காலமா நடத்தினவர் இந்த 4வது மாதத்திலும் ஆண்டவர் நம்மை வழி நடத்துவார். செவ்வாய்க்கிழமை அதிகாலை 4 மணிக்கு நாம் இங்கு கூடி வந்து வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டு ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அப்படியே எழுந்திருங்க பார்க்கலாம். பாட்டு பாடுமா?